வெல்கம் டு ஸ்பைசி ஃபுட் லவர். இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் கிறிஸ்பியான ஃபிஷ் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபிஷ் எடுத்திருக்கேன், க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சுருக்கேன். இதில் நம்ம மசாலாலாம் சேர்த்து ஊற வச்சிடலாம். அப்போ தான் நல்ல கிறிஸ்பியான 65 கிடைக்கும். இப்போ ஃபிஷ்ஷில் நம்ம மசாலா சேர்த்துடலாம். ஃபிஷ் பார்த்திங்கன்னா நல்லா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இதில் உப்பு சேர்த்துடலாம். அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக தயிர் ஒரு ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மல்லிப்பொடி 1 ஸ்பூன், $65 மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், லெமன் ஜூஸ் ஒரு லெமன் எடுத்து பிழிஞ்சு வச்சுருக்கேன். சோள மாவு 1/2 ஸ்பூன், கொத்தமல்லி தழை கொஞ்சமாக போட்டுக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக இதில் ஆயில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் மசாலா நல்லா ஊறும். இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நீங்கள் வறுவலாக செய்கிறத விட 65 போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கடைசியாக 65 கொஞ்சம் நல்லா கலராக வர்றதுக்காக கலர் பொடி கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. ஏன்னா 65 நல்லா கலராக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பார்க்க, ரெட்டாக இருக்கும்போது. வெறும் வறுவல்னால் நம்ம போட தேவையில்ல. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இது நம்ம அரை மணி நேரம் மூடி வச்சு ஊற வச்சிடலாம். ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம 65 போட்டுடலாம். ஊற வச்ச ஃபிஷ்லாம் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை பொரிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. பாத்திரம் ஹீட் ஆனது எண்ணெய் சேர்த்துடலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 லிட்டர் அளவு எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. ஃபிஷ் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஃபிஷ் வேகட்டும். ஃபிஷ்ஷில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சு வரும்போது ஃபிஷ்ஷோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க. இது குழந்தைங்களுக்கு நீங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரியும் செஞ்சு கொடுக்கலாம். நல்லா சாப்பிடுவாங்க. 65னா ஈஸியாகவும் செய்யக்கூடிய ரெசிபி. கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம புரட்டி விட்டுடலாம். மீன் நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம இதில் லேசாக திருப்பி விட்டுடலாம். பொறுமையாக திருப்பி விடுங்க. திருப்பி விட்டாச்சு. அடுத்து ஒரு 2 நிமிஷம் வெந்தால் போதும். சீக்கிரமாக ஃபிஷ் வெந்துடும். ஃபிஷ் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம மெதுவாக எடுத்துடலாம்.
பாருங்கள் ஃபிஷ்ஷில் நல்லா வெந்துடுச்சு. பார்க்கவே எப்படி இருக்குது கலர்ஃபுல்லாக. நம்ம இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இன்னொரு அடுத்த பீரியட் போட்டுடலாம். மெதுவாக எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. நம்மளுடைய மொறு ஃபிஷ் 65 ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக ஃபிஷ் சேர்த்துக்கோங்க. அடுத்த பேட்ச் பொரிஞ்சிட்ருக்கு. இது போலவே நம்ம எல்லாத்தையுமே பொரித்து எடுத்துடலாம். இதுலேயும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 65 எல்லாத்துக்குமே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து பொரிச்சிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. என்னுடைய முன்னாடி வீடியோஸ்லையும் பார்த்தீங்கன்னா காடை ரோஸ்ட்டு அதுலேயுமே கருவேப்பிலை தான் சேர்த்துருப்பேன். வீடியோ பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பாருங்கள், நம்மளுடைய டேஸ்டி அண்ட் எம்மியான ஃபிஷ் 65 ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.